ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 13. பெண் கிளம்பி இருக்க அஜய் காரிலே இருந்து விட்டான். அவன் கண்முன் அந்த பார்சல். அவளுக்காக எடுத்து வந்ததை வச்சுட்டு போவாளா? இன்னமும் அவனால் நம்ப முடியவில்லை. இவ்வளோ கோமா என் மேலே. ஆனால் ஏன்? அஜய்க்கு புரியவே இல்லை. தாரணி திருமணத்தில் வைத்து நான் பேசினது யதார்த்தம், உண்மை. நான் தூரம் வந்துவிட்டேன். அங்கிளுக்கும் என் மேலே மனசு கஷ்டம். முன்ன போல நெருங்கி இருக்க முடியாது. பலராமும் விடமாட்டார். நன்றாகவே புரிந்தது. உடன் அவன் அப்பா சங்கர். அவருக்கு பிடிக்கவில்லை. நடந்த எதுவுமே பிடிக்கவில்லை. நான் செய்தது முதற்கொண்டு. பஞ்சாயத்து முடிந்த நாள் அன்றே மகனை கண்டித்தார். அவர் பொண்ணுக்கு அவர் யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க அவருக்கு முழு உரிமை இருக்கு. நீ அதில் தலையிட்டது எனக்கு பிடிக்கல. நாம யார் அஜய் அவங்க குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்க என்று வீட்டில் வைத்து மகனை பேசினார் மனிதர். தப்புதான்ப்பா. ஆனால் அவர் சொன்னது கல்யாணம் வேண்டாம்னே வேற பையனுக்கு உடனே தாரணியை கட்டி கொடுக்க பார்க்குறார். அது அவளை ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்காம நடக்க தான் வாய்ப்பு அதிகம்னு. இருக்கட்டுமே, அப்படி பண்ணாலும் என்ன இருக்கு? மக வாழ்க்கைக்காக தானே. நீங்களும் சேனாதிபதி அங்கிளை மறந்துடுறீங்கப்பா. அவர் நிச்சயம் விட்டுருக்க மாட்டார். தாரணியை சம்மதிக்க வைக்க வேண்டியது அவங்க அப்பா பொறுப்பு. அப்புறம் சேனாதிபதி மட்டும் என்ன பண்ணிட முடியும்? அவர் ஏற்கனவே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாருப்பா என்றான் அஜய். சங்கர் புரியாமல் பார்க்க, கல்யாண் மேலே எனக்கு விருப்பம்னு தாரணி ஃபோனில் சொன்னது அவரால் தான் என்றான் மகன். என்ன சொல்ற நீ? சங்கர் கேட்க, இப்போ கேளு, எங்களுக்கு இது முதல்லையே தெரியும் என்றார் எம்பி. பலராம் அங்கிள் பேசுறதுக்கு முன்னாடியே சேனாதிபதி அங்கிள் தாரணி கிட்ட பேசிட்டார். இந்த வாய்ப்பை விட்டா நீங்க சேரவே முடியாது. உன் அப்பா உனக்கு வேற பையனோட அவசர கல்யாணம் பண்ண பார்க்குறார். அவருக்கு என் மகனை பிடிக்காமல் இல்லை, உங்க ஆளுங்களுக்குள்ள கொடுக்கணும்னு பாடுபடுறார். வேற காரணம்னா கூட விட்டுடலாம். இதுக்காக நீங்க உங்க விருப்பத்தை வாழ்க்கையை தொலைக்கணுமான்னு நிறைய பேசியிருக்காரு. பின்னாடியே பேசின பலராம் அங்கிளும், அவங்க நமக்கு ஏற்றவங்க இல்லை, சொந்தத்தில் பார்த்த மாப்பிள்ளை தான் உனக்கு சரிங்கிற மாதிரி பேச தாரணி உஷாராயிட்டா. பஞ்சாயத்தில் கல்யாண் மேலே விருப்பம்னு சொல்லிட்டா என்றான் அஜய். நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கலாம்ல அஜய் என்றார் சங்கர். தம்பி, பஞ்சாயத்து முடிச்சு வர வழியில தான் அஜய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அதோட நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அஜய் பேசினதும் அந்த பொண்ணு கேட்டுக்கணும்னா நட்பு வேற காதல் வேற தம்பி என்றார் எம்பி. எனக்கு புரியுதுண்ணா, ஆனால் பலராம் சருக்கு புரியலையே. நம்ம மேலே கோவப்படுறார் என்றார் சங்கர். பட்டா பட்டுக்கட்டும், நீ விடு தம்பி. அவர் மகளை தான் அவர் கேட்கணும். அஜய் அந்த பொண்ணுக்கு கௌரவமாக கல்யாணம் நடக்க தான் பாடுபட்டான். இல்லை, சேனாதிபதி தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். எம்பி சொல்ல சங்கருக்கும் அது புரியாமல் இல்லை. ஆனால் அவரும் ஒரு தந்தையாயிற்றே. நீ ஏண்டா இவ்வளோ கவலைப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ உன் உடம்ப பாரு முதல்ல என்றார் அண்ணனாக. உங்களுக்கு தெரியாதுண்ணா, நான் அவர் மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலையை விட்டு வந்தேன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம குடும்பத்தோட கிளம்பி என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டோமேன்னு மனசு அடிச்சுக்குது என்றார் சங்கர். அஜய்க்கு அப்பா சொல்வது சரி என்றே இருந்தது. அந்த நேரம் பலராம் வந்தார் தானே. நீங்களும் அப்படி நினைச்சிங்களா சார் என்று நேருக்கு நேர் கேட்டு மனம் விட்டு பேசினாரே. அப்பா சொன்னது போல அந்த ஈகோ அது அவரிடம் இல்லைதான். இத்தனைக்கும் அந்த ப்ரொமோஷன் விஷயத்தில் அவர் மேல் தப்பில்லை. நேரில் வந்து விளக்கம் சொல்லும் அவசியமும் அவருக்கு இல்லை. இத்தனை வருஷம் பழகி என்னை புரிஞ்சுக்கல, நான் ஏன் அவரை தேடி போகணும்னு பலராம் அன்று நினைத்திருந்தால்? நீ சொல்கிறத பார்த்தா நல்ல மனுஷனாக தான் தெரிகிறார் சங்கர். ஆனால் இதில் நாம் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. அவர் பொண்ணு முடிவு, நாம் அதுக்கு துணை நின்னோம், அப்படியே வச்சுக்கலாம் என்றார் எம்பி. அதுதான் என்னோட கஷ்டமேனா, நாம ஏன் அவருக்கு துணை நிற்கலன்னு. சங்கர், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, அஜய் அந்த பொண்ணுக்காக யோசிச்சு பண்ணாலும் அதில் அவர் கௌரவமும் தான் அடங்கியிருக்கு. மேஜர் பொண்ணு, எப்படியும் கல்யாணம் நடந்துடும். அது அவர் தலைமையில் நடக்கிறதா நினச்சிக்கோ, அவ்வளோதான், விடு என்று விட்டார் எம்பி. அதை கொண்டே பலராம் பத்திரிகை வைக்க வராததை கூட சங்கர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் நியாயம் அவருக்கு என்ற எண்ணம். அஜய் கூட திருமணத்திற்கு முன் தினமே சங்கர் கிளம்ப ஆச்சரியம் கொண்டான். குடும்பத்தோடு மண்டபம் வந்தனர்.
ஆனால் பலராம் தலையசைத்து வரவேற்றதோடு சரி, கஷ்டம் இருக்கும் என்று விட்டுவிட்டார். சேனாதிபதி தேடி வந்து பேசினார். ஜீவிதா முன்னின்று எல்லாம் செய்தால். கல்பனா அடிக்கடி விசாரித்து கொண்டார். இதிலே திருப்திப்பட்டு கொண்டார் சங்கர். பலராம் பார்த்தெல்லாம் அஜயும் ஒதுங்கி நிற்கவில்லை. குடும்பத்து மனிதனாக எல்லா வேலையும் செய்தான். மறுநாள் முகூர்த்தம் அன்றும் பலராம் அதையே தொடர சங்கரின் மனம் பாதித்து விட்டது. அவர் அருகிலே வரவில்லை. விரோதியாக இருந்தாலும் உணவு உபசரிப்பு என்பது நம்மிடையே இன்றளவும் உண்டு. ஆனால் இரவும் பலராம் உணவுக்கு அழைக்கவில்லை. பொறுத்து கொண்டவருக்கு முகூர்த்த நாள் அன்றும் அவர் அழைக்காததில் தன்மானம் வெடித்து கொண்டது. போட்டோ எடுக்கவும் வரவில்லை. அப்படி இனி அங்கே இருக்க வேண்டுமா? அதுதான் நல்லபடியே திருமணம் முடிந்து விட்டதே. சேனாதிபதி சாப்பிட்டீங்களா என்று கேட்ட நேரம் சாப்பிட்டோம், கிளம்புறோம் என்று விட்டார். அதிலே மனைவி மகன் புரிந்து கிளம்பி விட்டனர். அன்றே மகனிடமும் தெளிவாக சொல்லிவிட்டார். தாரணி உன் ஃப்ரெண்டு மட்டும்தான், அந்த அளவே நடந்துக்கோ தம்பி என்று. அஜயும் புரிந்து கொண்டான். மிக தெளிவாக அப்பாவின் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டான். பலராம் அப்பாவிற்கு செய்ததை அவனும் தானே கவனித்திருந்தான். இனி அவர் வீட்டு ஃபங்க்ஷன் எதிலும் அவன் கலந்து கொள்வதாய் இல்லை. உறுதியான முடிவு. இதோ வருடங்கள் கடந்து இன்று வரையிலும் அந்த உறுதியிலே நிற்கிறான். தாரணி வளைகாப்பு நேரம் அவ்வளவு பாடுபட்டனர் கல்யாண் தம்பதி, சேனாதிபதி தம்பதி. அஜய் மறுத்து சென்னையிலேயே வைத்து தாரணிக்கு முறை செய்தான். சகுந்தலா வந்தார் மகனுடன். தாரணிக்கு தங்க வளையல் விட்டு ஆசிர்வாதம் செய்தார். அவர் வருவது தெரிந்து கல்பனாவும் சென்னை வந்து விட்டார். அவ்வளவு வருத்தம் கல்பனாவிற்கு. நெருங்கிய நட்பு சகுந்தலா. அவர் இப்படி வந்து செல்வது மனதை வருந்தாமல் இருக்குமா? பலராம் மேல் அளவில்லா கோபம்தான். அடுத்து குழந்தை பிறந்து தொடர்ந்து எந்த ஃபங்க்ஷனிலும் கூட அஜய் கலந்து கொள்ளவில்லை. சேனாதிபதி வீடு சென்று பின் தான் ஜியாவை முதலில் பார்த்தான் அஜய். பலராமை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதே நேரம் அவர்கள் சுயமரியாதையையும் அவர்கள் இழக்க விரும்பவில்லை. அஜயின் இந்த முடிவினாலே ஜீவிதாவை பார்க்கும் வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போனது. வேலையை விட்டு அவன் ஊருக்கே சென்றுவிட்ட அஜய்க்கு அதன் பின்னான போராட்டம் வேறு மாதிரி இருந்தது. புது தொழில், தன்னை நிரூபித்தாக வேண்டும் என்ற அழுத்தம். பங்காளிகள் மிக தெளிவாக சொல்லிவிட்டனர். இத்தனை வருஷம் நாங்கள் உன் சொத்தை பார்த்துக்கிட்டோம், இனி எங்களால் முடியாது. உன் அப்பாவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியாது. வேலி இல்லாத சொத்தை அமுக்க ஒரு கூட்டமே அலையுது, பார்த்துக்கோ என்று அவனிடம் எல்லாம் ஒப்படைத்து விட்டனர். ஒரு மகன், சொத்தும் பெரிது. அஜய்க்கு பொறுப்பு மிகவும் கூடி போனது. நான் பார்த்துக்கிறேன், தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் என் கூட நிற்கணும் என்று உரிமையாக கேட்டுக்கொண்டான். பங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனை என்பது இல்லை. அவரவர் சொத்தும் அதிகம் என்பதால் போட்டி பொறாமை அங்கில்லை. அதுக்கென்ன அஜய், நீ ஆரம்பி, நாம பார்த்துக்கலாம் என்று அவன் தோள் தட்டி உடன் நின்றனர். சங்கருக்கு மகன் மேல் நம்பிக்கை இருந்தது. அவன் என்ன செய்தாலும் தடையாக நிற்கவில்லை. கேட்ட நேரம் பணம் கொடுத்தார், பவர் கொடுத்தார். தட்டு தடுமாறி முட்டி மோதி இதோ எழுந்து நிற்க ஆரம்பித்திருக்கிறான். நஷ்டம், அலைச்சல், பயம் என்று அஜய் அலைந்து திரிந்த வருடங்களில் அவனால் ஜீவிதாவிற்கு என நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஃபோன் செய்வான். அவளின் நினைவு வரும் நேரம் எல்லாம் ஃபோன் செய்வான். சின்னவள் எடுக்க மாட்டாள். அம்மாவிடம் பேசுகிறாள் என்று தெரியும். அவரிடம் கேட்டுக்கொள்வான். தாரணியிடமும் விசாரித்து கொள்வான். கல்யாணிடம் அவளின் படிப்பை பற்றி அறிந்து கொள்வான். அவ்வளவுதான் அந்த நேரம் அவனுக்கு செய்ய முடிந்தது. ஏதோ நம்ம மேல கோவம், சின்ன பொண்ணு தானே, புரிஞ்சுப்பா என்று விட்டுவிட்டான். ஆனால் இதுவே வருடங்கள் சில கடந்து சிறியவள் பெரியவளாகி சம்பாதிக்கவும் ஆரம்பித்த பிறகும் தொடர்கிறதே. அஜய்க்கு நேரில் அவளின் வளர்ச்சிக்கான கொள்ளை ஆசை. அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று நேரம் பிடித்து சென்னை வந்துவிட்டான். அவளோ இவனை பார்க்க மறுத்து ஓடுகிறாள். அதிலே அஜய்க்கு அதிர்ச்சி, கோபம். அப்படி என்ன அவளுக்கு என்று தேடி சென்று பேசினால் இறுதி வரை என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவள் பேசவே இல்லை. நான் அவளுக்காக எடுத்து வந்த பழத்தையும் வச்சுட்டு போறா. ஜீவிதாவா இது? நம்ப முடியவில்லை அவனால். நான் பார்த்து வளர்ந்த ஜீவிதா இவ இல்லை. முன்னமே இவளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிருக்கா. ஆனால் ஏன்? எவ்வளவு யோசித்தும் காரணம் மட்டும் அவனுக்கு விளங்கவே இல்லை. பார்சலையை பார்த்திருந்தவன் மனது பாரமாகி போனது. காரை எடுக்க கூட அவனுக்கு கை வரவில்லை. அப்படியே அமர்ந்திருந்தான். ஒலித்த ஃபோனும் அவன் கவனத்தை பெறவில்லை.
இதே மனநிலையில் இவளை இப்படியே விட்டு கிளம்ப முடியாதென புரிந்து போக தாரணி வீட்டுக்கு காரை திருப்பினான். ஜீவிதாவும் அவளின் ஸ்கூட்டியில் பக்கத்து தெருவில்தான் இருந்தாள். அஜயை விட்டு தள்ளி வந்துவிட வேண்டும் என்று கிளம்பியவளுக்கு அதுவரை மட்டுமே அவளால் வர முடிந்தது. அஜயை பார்த்த மகிழ்ச்சியை விட தான் செய்துவிட்டு வந்தது அது அவளுக்கே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அஜு கிட்ட இப்படி நடந்துப்பியா? தன்னை தானே திட்டிக் கொண்டவளின் கண்கள் கலங்கி போனது. பார்சலையே பார்த்திருந்த அஜய் அவளை கலங்க வைத்தான். இருள் அவளின் கண்ணீரை மறைக்க வண்டியின் மேல் சாய்ந்து கொண்டாள். நிமிடங்கள் செல்ல பின்னால் பஸ் ஹாரன். டிராஃபிக் அதிகமாகிவிட வண்டியை எடுத்தாக வேண்டும். நேரே அவளின் பிஜி சென்று விட்டாள் பெண். தனிமையில் இருக்க இன்னும் அதிக வாட்டம். அஜயிடம் அவள் நடந்து கொண்ட முறை மிகவும் குத்தி வலிக்க வைத்தது. ஓ மனசுல கள்ளத்தை வச்சுக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க. நியாயமனும் கேள்வி கேட்டு அவளை இன்னும் வதைத்தது. கல்யாண் அவளுக்கு ஃபோன் செய்ய சீனியர் என்ற விசும்பலுடன் ஃபோனை எடுத்தாள். நான் கீழே தான் இருக்கேன், ஜீவி வா நீ என்று அவளை அழைத்தான் கல்யாண். ஜீவிதா வேகமாக அவனிடம் வந்துவிட்டாள். அழுத முகத்தோடு நின்றவளை கேள்வியாக பார்த்தான். அஜய் வரதால நீ கிளம்பிட்டன்னு தாரு சொன்னா. சீனியர் என்றவள் எல்லாம் அவனிடம் சொல்லிவிட்டாள். நான் தப்பு தானே, அஜுகிட்ட இப்படி மோசமாக நடந்திருக்க கூடாதில்ல. அந்த அந்த பழத்தை கூட வச்சுட்டு வந்துட்டேன் என்றால் கண்ணீர் துடைத்து. தப்புன்னு தெரிஞ்சே ஏன் பண்ணுன ஜீவி? அப்போ தெரியல, இப்போ ரொம்ப தெரியுது சீனியர். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என ஜீவிதாவும் தனியே இருக்க முடியாமல் அவனுடன் கிளம்பிவிட்டாள். தன்னிடம் இருக்கும் சாவியால் கதவை திறந்து அவளை விருந்தினர் அறைக்குள் அழைத்து சென்று அமர வைத்தான் கல்யாண். கதவு திறக்கும் சத்தத்தில் தாரணி ஏங்க என்று குரல் கொடுத்தாள். நான் தான் தாரு. கல்யாண் சொல்ல, டின்னர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் ஜியாவை தூங்க வச்சுட்டு வரேன் என்றாள் தாரணி. இனிதான் வாங்க போகணும் என்ற கல்யாண் குரலை தொடர்ந்து தாரணி அமைதியாகிவிட்டாள். தாரு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா? நான் டின்னர் வாங்கிட்டு வரதா வந்தேன், நீ அளவும் இப்படியே வந்தாச்சு. ரெஸ்டடு, வாங்கிட்டு வந்துடுறேன், நாம் அப்புறமா அவகிட்ட பேசலாம் என்று கிளம்பினான். ஜீவிதா அப்படியே அமர்ந்திருக்க காலிங் பெல் ஒலித்தது. இரண்டாம் முறை ஒலிக்க ஜீவிதா எழப்போனாள். அதற்குள் தாரணி திறந்துவிடும் சத்தம் கேட்க திரும்ப அமர்ந்து கொண்டாள். அஜய் என்ற தாரணியின் குரலில் ஜீவிதாவின் உடலில் ஒரு நடுக்கம். வா உட்கார் அஜய். அக்கா அவனை ஹாலில் அமர வைத்தாள். 2 பெட்ரூம் வீடு முழு அமைதியாக இருக்க அவர்கள் பேச்சு சத்தம் தெளிவாக கேட்டது. கல்யாண் டின்னர் வாங்கிட்டு வர போயிருக்காரு, தண்ணீர் குடி என்று தாரணி கொடுத்தாள். அஜய் குடித்து வைக்க தாரணி கணவனுக்கு ஃபோன் செய்து பேசினாள். ஜியா எங்க என அஜய் கேட்க, இப்பதான் தூங்கினா, நீ ஏன் டல்லா இருக்க என தாரணி அவனை கவனித்து கேட்டாள். ஜீவிதாவை மீட் பண்ணேன் என்றான் அஜய். அவளையா? எங்க? வழியில் அவ என்கிட்ட கடைசி வர பேசவே இல்லை தாரு. சொல்லும் போதே வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. தாரணிக்கு தங்கை மேல் இன்னும் கோவம். அவளை என்ன ஆட வைக்கதோ தெரியல அஜய் என்றாள். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவு நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா தாரு? அதையே மிகவும் யோசித்து கொண்டே இருக்கிறான். நீ எதுவும் பண்ணல அஜய். இல்லை தாரு, ஏதோ பண்ணியிருக்க. இல்லைனா அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கவே மாட்டா. இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அஜய் என்றாள் தாரணி. நான் அவளுக்காக கொண்டு வந்த பழத்தை கூட வச்சுட்டு வந்துட்டா என்று அந்த பார்சலை அங்கேயே வைத்தான். அவளுக்காக எடுத்து வந்ததை திரும்ப ஊருக்கு கொண்டு போக முடியாது, தூக்கி போடவும் மாட்டேன். ஜியாக்கு கொடு, நீயும் சாப்பிடு என்றான். அஜய், அவ ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கா, சரியாகிடுவா, விடு. எனக்கு அப்படி தெரியல தாரு. உனக்கு ஏற்கனவே 1008 ப்ரெஷர், இவளையும் தலைக்குள்ளே ஏற்றிக்காத. ஆல்ரெடி நச்சுன்னு உட்காந்துட்டா தாரு. என்னால் இங்கேருந்து கிளம்பவே முடியல. நான் பார்த்து என் கூட வளர்ந்த ஆட்டக்காரி இல்லை இவ. வேற எப்படியோ இருக்கா. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. அவ குரல் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. ஒரு மாதிரி வலிக்குது என்றவன் குரலை அவன் நிலையை சொல்ல ஜீவிதா 2 கையால் வாயை மூடி சத்தமில்லாமல் அழுதாள். அஜய், அவளை நான் விட்டுருக்க கூடாது. முதல்லையே கவனிச்சிருக்கணும். ஆட்டக்காரி எங்கே போயிடுவான்னு. ஏன் தப்பு தான். டேய் போதும் விடுடா என்றாள் தாரிணி. அஜய் முகத்தை அழுந்த தேய்த்து கொண்டான். கல்யாண் உணவு வாங்கி கொண்டு வந்து விட்டவன் அஜயை வரவேற்றான்.
அவன் கண்கள் மூடியிருந்த விருந்தினர் அறை பக்கம் சென்று வந்தது. ஏன் ஜீவி வெளியே வரல? ஹால் பக்கம் தானே கெஸ்ட் ரூம். அஜய் வந்தது நிச்சயம் தெரியாம இருக்காதே. கல்யாணின் புருவம் சுருங்கியது. அஜய் கிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன்னு அழுதவ இப்ப வந்து பேசலாம் இல்ல, ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறா? நாமளே கூப்பிட்டுடலாமா? வரதா இருந்தா அவளே வந்திருப்பா. இப்போ போய் கூப்பிட்டா அஜய் என்ன நினைப்பான்? கல்யாண் விட்டு விட்டான். அஜய் சாப்பிடவா என தாரணி அழைக்க அவன் மறுத்து விட்டான். நான் கிளம்புறேன் தாரு என்றான் அஜய். நீ இன்னும் சாப்பிட்ட மாதிரி தெரியல, ப்ளீஸ் வந்து சாப்பிடு என தாரணி வற்புறுத்தி அழைக்க கல்யாணும் அழைத்தான். அஜய்க்கு இன்னமும் கல்யாணுடன் பெரிதான ஒட்டுதல் இல்லை. கல்யாணுக்கு அஜயுடன் பழக பிடிக்கும். ஆனால் அஜயை பார்ப்பதே அரிது. சென்னை வந்தாலும் வீட்டிற்கு வருவது குறைவுதான். இல்லை இருக்கட்டும், ஜியாக்கு நான் எதுவுமே வாங்கிட்டு வரல, உனக்கு பணம் அனுப்புகிறேன், ப்ளீஸ் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடு என்று கிளம்பினான். கல்யாண் அவனுடன் நடந்தான். ஜீவிதா பற்றி அஜயிடம் பேச தோன்றியது. ஆனால் இருவர் விஷயம், அவர்களே பேசுவதுதான் சரியாக இருக்கும். உடன் அஜய் மனதில் என்ன இருக்கிறது என்பது வேறு புதிர்தான். ஜீவிதா மனதில் உள்ளது அஜய்க்கு தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வான்? எப்படி அவளிடம் நடந்து கொள்வான்? கல்யாணுக்கு கண்டறிய முடியவில்லை. அஜயின் கார் வந்துவிட அவன் நின்றான். ஜீவிதாவை பார்த்துக்கோங்க என்றான் கல்யாணிடம். சொல்லும் போதே திரும்ப ஒரு வழி. அவளுக்கு நான் தானே முதன்மையாக இருந்தேன், இப்போது இவரிடம் சொல்கிறேன் என்றால் நான் அவளை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டேனோ? இத்தனை வருடங்கள் உணராதது இப்போது புரிகிறது. நெற்றியை நீவி விட்டு கொண்டவன் சுருங்கிய புருவங்களுடனே கிளம்பினான்.